ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு பார்த்துட்டோம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு பார்க்கலாம். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். தமிழகத்தின் சிறப்பு மரம் எது அப்படின்னா பனைமரம். கால்டுவெல்லை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம். காலம் 1815 1895 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் பிறந்த நாடு அயர்லாந்து. தமிழகத்தில் இவர் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா இடையன்குடி அப்படின்னு சொல்லப்படுற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க இடையன்குடியில் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை தான் இயற்றியிருப்பார். எப்போ வெளியிட்டிருப்பாருன்னா 1856 மற்றும் 7 அந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பார். மறைந்த ஊர் எது அப்படின்னா கொடைக்கானல். பிறந்த ஊர் அயர்லாந்து நாட்டில் பிறந்திருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடி அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்திருக்காரு. இறந்த இடம் கொடைக்கானல். பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு தலகாணி அப்படிம்போம். அதை எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா தலையணை என்று எழுதுவாங்க. வேர்வை என்றாலே அது வியர்வை அப்படின்னு எழுதுவாங்க. ஊடு என்றால் வீடு அப்படின்னு எழுதுவாங்க. வேலை அப்படின்னா வேலை எழுதுவாங்க. வேலை அப்படிங்கிறத வேலை அப்படின்னு எழுதுவாங்க. தண்ணி அப்படிங்கிறத தண்ணீர் என்று எழுதுவாங்க. விளக்கு என்ற விளக்குன்னு எழுதுவோம். அடுத்தது தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் அவ்வாறு கூறியிருப்பார். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு பெருவிருந்து அளிப்பான். அதனை பெருஞ்சோறு அளித்தல் என்பர். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு பெருவிருந்தளிப்பான். அதனை பெருஞ்சோறு அளித்தல் என்பார். இதுதான் கொடுத்துருக்காங்க. சேனை புறப்பட்டு செல்லும் வழியில் அரசனும் படைத்தலைவர்களும் தங்குவதற்கு அமைக்கப்பட்டவை தான் பாடி வீடுகள். சேனை புறப்பட்டு செல்லும் வழியில் அரசனும் படைத்தலைவர்களும் தங்குவதற்கு அமைக்கப்பட்டவை பாடி வீடுகள். இதை படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திரிசிராபுரம் என்னும் தொன்மை காலத்தில் அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை தான் திரிசிராபுரம் அப்படின்னு தொன்மை காலத்தில் அழைச்சிருக்காங்க. முற்காலத்தில் கோழி நகரம் என அழைக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னா அது உறையூர். கோழி மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர் உறையூர். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. இது யார் கூறியிருப்பாங்க அப்படின்னா பொன்முடியார் புறநானூறு பாடல்களில் இது கூறியிருப்பாங்க. அடுத்து கட்புலனாகும் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை. கட்புலனாகும் இன்பத்தை தரவல்லது எது அப்படின்னா அது ஒரு ஆடற்கலை. கைவெளி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலை ஆடற்கலை நுட்பம். கைவெளி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடற்கலையின் நுட்பம். ஆடற்கலையில் வல்லவராய் திகழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா கூத்தரும் விரலியரும். ஆடற்கலையில் வல்லவராய் திகழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா கூத்தரும் விரலியரும். அடுத்ததா தமிழகத்தின் தேசிய விலங்கு வரையாடு. தமிழகத்தின் விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வரையாடு தேசிய விலங்குன்றாங்க. தமிழகத்துக்கு உரிய மரம் எது அப்படின்னா அது பனைமரம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ்மொழி செம்மொழி அது தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழி தமிழ் என கூறியவர் பரிதிமாற் கலைஞர். ஹிட்லரை எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க செய்த தமிழர் யார் அப்படின்னா செண்பகராமன். ஹிட்லரை எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க செய்த தமிழர் யாருன்னா செண்பகராமன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என இளைஞர்களை நோக்கி வீர முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா அது சுவாமி விவேகானந்தர். அடுத்ததா எழும்பூர் கென்னகத்து சாலையில் தமக்கு உரிமையாக இருந்த மாளிகை ஒன்றனை பள்ளிக்கு ஆவணம் எழுதி பதிவு செய்து கொடுத்தவர் மருத்துவ மாமேதை குருசாமி. எழும்பூர் கென்னகத்து சாலையில் தமக்கு உரிமையாக இருந்த மாளிகை ஒன்றினை பள்ளிக்கு ஆவணம் எழுதி பதிவு செய்து கொடுத்தவர் மருத்துவ மாமேதை குருசாமி அவர்கள்தான். அடுத்து
காவிரி ஆற்றின் இருகரையிலும் வாழ்ந்த சோழ நாட்டு மக்கள் கொண்டாடிய விழா எது அப்படின்னா புனல் விழா. காவிரி ஆற்றின் இருகரையிலும் வாழ்ந்த சோழ நாட்டு மக்கள் கொண்டாடிய விழா புனல் விழா. அடுத்து, புனல் விழா நடைபெறும் இடங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினத்திற்கு அண்மையில் உள்ள கலார் பெருந்துறை. புனல் விழா நடைபெறும் இடங்களில் ஒன்று காவிரி பூம்பட்டினத்திற்கு அண்மையில் உள்ள கலார் பெருந்துறை. மனித நாகரிகம் அடைவதற்கு முதற்கருவியாக விளங்கியது எது அப்படின்னா அது மொழி. மனிதன் நாகரிகம் அடைவதற்கு முதற்கருவியாக விளங்கியது மொழி. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருந்தகையாளர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருந்தகையாளருள் ஒருவர் மு. வரதராசனார். வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் மு. வரதராசனார். தம் வீட்டையே விடுதியாக்கி மாணவர் தங்கி படிக்க வழி செய்தவர் யாருன்னா மு. வரதராசனார். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. மதுரை இது 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியார் யார் அப்படின்னா பாண்டித்துரை அப்படிங்கிறவர். இவருடைய காலம் என்ன அப்படின்னா 14 செப்டம்பர் 1901 வந்து இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. இடம் வந்து சேதுபதி உயர்நிலைப்பள்ளி மதுரையில். இந்த நாள் ஞாபகம் வச்சுங்க. 14 செப்டம்பர் 1901 இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது பாரதிதாசன் வந்து கூறியிருக்காரு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். இதை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்ததா கொடைகளும் அவருடைய வள்ளல்களும் அவருடைய கொடைகளும் பார்க்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார் அப்படின்னா பாரி. இது அனைவருக்கும் தெரியும். அடுத்து, இரவலருக்கு குதிரை தந்தவன் யாருன்னா காரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே காங்கிற வரிசையில் கூ வரும், அங்கே காக்கா கீ கூ, அதை வச்சு இரவலருக்கு குதிரை தந்தவன் காரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குதிரை காரி. வந்தவருக்கு ஊர்கள் தந்தவன் ஆய். வந்தவர்களுக்கு ஊர்கள் தந்தவன் ஆய். புலவருக்கு நெல்லிக்கனி அதிகமான தான் தெரியும். இல்லறத்திற்கு பொருள் தந்தவன் நல்லி. நலிந்தோருக்கு நல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கூத்தருக்கு நாடு தந்தவன் ஓரி. கூத்தருக்கு நாடு தந்தவன் ஓரி. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த கூத்தருக்கு நாடு, இல்லத்திற்கு பொருள், இது மட்டும்தான். மற்றபடி அனைத்துமே ஈஸி தான். வந்தவருக்கு ஊர்கள் தந்தவன் வந்து ஆய். இந்த 3 மட்டும் படித்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணி அது வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். இதோட இந்த 7ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.